காய்ஸ் எப்போவும் இட்லி தோசை தான் சாப்பிட்றோம் நைட்டு. ஸோ இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் தான் முட்டை இடியாப்பம் செஞ்சுருக்கேன். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இண்டக்ஷனில் வழக்கம் போல் கடாயை வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி அந்த ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு அரை தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே வதக்கணும். அந்த வாசனை போகிற அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் அப்படியே பிரட்டி விடணும். அதுக்கப்புறம் அதை வேகிறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு லிட்டை வச்சு மூடி வச்சிடணும். அப்போ தான் நல்லா அப்படியே கொதிக்கும். ஸோ நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு முட்டை உடச்சி ஊற்றணும். உங்களுக்கு தேவை 2, 3 கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா நான் கொஞ்சம் இடியாப்பம் தான் செய்கிறேன். ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் இந்த பிச்சு வச்சு இந்த இடியாப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை அப்படியே அதோடு அப்படியே பிரட்டி விடணும். ஸோ பிரட்டி விட்டோம்னா செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வாசனைக்கு கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா நைட் டின்னர் சூப்பராக இருக்கும். பாய்.